கொஞ்ச நாள் வந்து விஏஓ, கொஞ்ச நாள் வந்து ஒரு நல்ல ஒரு அரசு பதவியில் இருந்தாலே டக்குன்னு பேர் ஆடிக்கார் வந்துடும், பிஎம்டபிள்யூ வந்துடும். ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வரும் பார்த்தது இல்லை. எல்லா காரும் வர அவரை நிம்மதியாக தூங்க முடியாது. எப்போ பிடிப்பான்னு நினச்சிக்கிட்டு இருப்பாரு. நான் கனப்படுத்தாலும் தூங்குவேன், அகனப்படுத்தாலும் தூங்குவேன். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நான் தூங்கிட்டு தானே இருந்தேன். அதனால எல்லா காரும் வரும், அதே நேரத்தில் கஷ்டங்களும் வரும். காரு வெளியே நிற்கி, கஷ்டம் வீட்டுக்குள்ளே போயிடும். சித்தர் மாதிரி பேசுறீங்க சார். ஓய்வு பெற்ற நீதிபதி சொன்னா சித்தர் நம்பிடுவாங்க. உண்மையை சொன்னா சித்தருங்கிறாரு. இல்ல நீங்க ஒண்ணுல சார், வீடியோ பாக்குறவங்க நீங்க ஒரு சித்தர் சொன்னீங்களா, அப்படியா சார் செல்வம் சித்தரா அப்படின்றாங்க. ஆனா ஓய்வு பெற்ற நீதிபதினா அது கரெக்ட் தான். அது 4 பேர் சொன்னோம்னா அந்த விவேக் வீட்டுல மாதிரி பாவாடை சித்தர்னு ஆட்டி உள்ளதை சொல்றேன், நடைமுறையை சொல்றேன், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் போக்கா இருக்கீங்களா? எப்படிங்க? ரொம்ப சிம்பிளா இருக்கிறத தானே உடுத்த முடியும். நான் என்ன பண்ண முடியும்? வேற என்ன பண்ண முடியும்? தான் வசதியா இருக்குது, இதை போட்டு கொடுத்துட்றேன். வேற என்ன பண்ண முடியும்? நான் வரப்புகளை திட்டுறவன், மண் வெட்டி பிடிச்சி வெட்டுறவன். இந்த பாருங்க, இந்த தென்னங்கன்று பூரா நான் தான் வளர்க்குறேன். நான் தான் வந்து தண்ணி பாய்ச்சறதுலேருந்து எல்லாமே நான் தான். இப்போ என்ன நெல் மட்டும் போட்டுருக்கீங்களா? நெல் போட்டு எடுத்தாச்சு, மறுபடியும் நெல் போடணும். வேற என்ன சார் உங்களுக்கு ஆர்வம்? இப்போ ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல வேற என்ன பண்றீங்க? எனக்கு ஆர்வமும் கிடையாது, ஆசையும் கிடையாது. புத்தகம் படிக்கிறது, புத்தகம் அந்த 4/4/2018 பேனாவை தூக்கி எறிஞ்சிட்டேன். அங்கேயே போட்டு வந்துட்டேன். கடைசி கையெழுத்து போட்டது அங்கே சேம்பர்லேயே போட்டு வந்துட்டேன். கவர்மெண்ட் அரசாங்க பேனா அங்கேயே போட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி எந்த புத்தகமும் நான் படிக்கிறது. என்னுடைய வீடு வந்து பண்ணை வீடு, ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. சாதாரணமாக வந்து என்னை வந்து தொந்தரவு பண்ணுறாங்க. நான் யாருக்கிட்டையும் இது வரைக்கும் வந்து ஆலோசனைக்கு பணமும் வாங்கினதில் ஒன்றும் பண்ணது கிடையாது. ரெண்டாவது வந்து நல்லா ஒரு ஆட்களே வந்து நல்ல ஒரு கேஸ் கட்ட கொண்டுகிட்டு வந்து நம்மளை படித்து சொன்னால் கூட அந்த கேஸ் எந்த கோர்ட்டில் நடக்குதோ அந்த ஜட்ஜுக்கிட்ட சொல்கிறாங்க, அந்த புரோக்கர் வேலை பார்க்க சொல்கிறாங்க. அதனால தான் யாரையும் விடுறதில்ல. பணம்னு கேட்டால் யாரும் வரமாட்டாங்க. அதனால தான் அந்த போர்டு போட்டிருக்கேன். சட்டத்தை பயன்படுத்தி வந்து நான் வந்து வேலைக்கு பண்ணதை தவிர ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி ஆலோசனை சொல்லி யாருக்கிட்டையும் ஒரு 10 ரூபா கூட நான் வாங்கினது. சார் இப்போ வந்து பொதுவாக இந்த லாயர் சொல்லுவாங்க ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. ஆமாம், உண்மைதான். நீங்கள் கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து வாதாடலாம் அப்படின்னு. ரெண்டாவது நீங்கள் ஜட்ஜ் ஆனது இது பிட்டானா கூட லீகல் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லி போகலாம், காசு பார்க்கலாம். எந்த ஆர்வம் இல்லாமல் எப்படி? இது எனது காசை பார்த்து நான் காசு குமிச்சு வச்சு என்ன செய்ய போகிறேன்? காசை நான் குமிச்சு வச்சு கார் வாங்கலாம், இருந்துட்டு போதே. டூர் போகலாம் சார். வெளிநாட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கேன், நிறைய நாடுகள் போயிருக்கேன். அதனால வந்து காசை சம்பாரிச்சு வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்? தேவையும் இல்லை. நம்மளுக்கு இருக்கிற வர்ற வருமானம் போதும், அது போதும், பென்ஷன் போதும். இப்போ வந்து அதுக்கெல்லாம் ஒரு பெரிய அளவில் மதிப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம சொல்கிற போது இதை எடுத்துக்கிட்டு இன்னும் 4 பேர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சொல்கிறத வந்து கிராஸ் செக் பண்ணிக்குவாங்க. அதனால அது அந்த லீகல் ஃபீல்டு அது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு பார்ட் முடிஞ்சு. அடுத்த பார்ட் விவசாயம். வந்த இடத்துக்கே வந்தாச்சு. விவசாயத்தையே ஆரம்பித்து விவசாயத்துக்கே வந்தாச்சு. ஒரு பத்திரிகையோடு நான் சொல்லியிருக்கேன். அதாவது கோவணத்துலேருந்து கோர்ட்டுலேருந்து கோவணம். தலைப்பு நீங்கள் பத்திரிகை தலைப்பு நீங்களே கொடுத்துட்டீங்களே. கோமணத்துலேருந்து கோர்ட்டு, கோர்ட்லேருந்து மறுபடியும் கோர்ட்டு இல்லை சார், கோர்ட்டு. அதான் கோர்ட்டு. அதுவும் கோர்ட்டு கரெக்டு தானே சார்? ஆமாம், கோமணத்துலேருந்து கோர்ட்டு. ஆமாம், கோர்ட்டுலேருந்து கோவணம். கோர்ட்டும் வச்சுக்கலாம், கோர்ட்டும் வச்சுக்கலாம். ஆமாம் ஆமாம், அவ்வளோதான். இது என்னத்துக்கு நீங்கள் வந்து காசுன்னு கேட்டீங்க? என்ன மனுஷன் வாழ்க்கை இருக்கா இப்போ உங்கள் வீட்டில்? வச்சுருக்கேனே, அங்கே இது வச்சிருக்கேன், இங்கே வச்சு பழைய ஞாபகத்தை போட்டு பார்க்குறது. அதெல்லாம் இதுக்கு நீங்கள் வேறு போட்டு பார்க்குறது இல்லை. நம்ம நான் அதாவது இது போதும் சார்.